ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஜிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் சொரா புட்டு ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், சொரா புட்டுன்னாவே நம்ம ஹோட்டலில் தான் வாங்கி சாப்பிடணும், வீட்டில் எல்லாம் செய்ய முடியாதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலான்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுறா புட்டு செய்கிறதுக்காக இப்போ நான் ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இது போல் அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அப்போ தான் இந்த சொராவை நம்ம வேக வைக்க போகிறோம். சொராவை இது போல் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டு 2-3 தடவை அலசினதுக்கப்புறமா இதை நம்ம தண்ணியில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். இதை நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு தோலெல்லாம் மேலே நல்லா விலகி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிச்சிட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். தோலை உரிச்சதுக்கப்புறமும் கொஞ்சமாக தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக அழுத்தம் கொடுக்கக்கூடாது. தண்ணியில் அலசும் போது இது போல் நம்ம தண்ணியில் மேலோட்டமாக அலசிட்டு இந்த தோலை உரித்து இப்போ நம்ம இந்த சொராவை அப்படியே உடச்சி விட்டுக்க போகிறோம். சொராவை புட்டு பதத்துக்கு இது போல் கையில் நம்ம நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து இருக்கிறதுனால இதை ஈஸியாக நம்ம இது போல் லைட்டாக பிணைஞ்சு கொடுத்துட போதும். நம்ம ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிணையணும்னு அவசியம் கிடையாது. இதில் இருக்கிற எலும்பெல்லாம் அப்படியே இதிலே உடச்சி விட்டு சேர்த்துக்கணும். இப்போ நல்லா இதை நல்லா பிணைஞ்சு விட்டாச்சு. இப்போ பிணைஞ்சு விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இதிலேயே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்கும் போது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்குங்க. நான் இதில் நல்லா ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் நம்ம இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நமக்கு நீச்சு ஸ்மெல் வராமல் இருக்கும். இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இதில் நம்ம பச்சை மிளகாய் கூட சேர்க்க போகிறோம். அதனால் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பெல்லாம் நல்லா கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். இப்போ நல்லா எல்லா சொரப்புட்டிலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சாச்சு. இந்த கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே இதில் நான் தாராளமாக பூண்டும் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறேன். இதில் நான் 50 பல் பூண்டு இது தோலை உரிச்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3-4 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுக்கணும். இந்த பூண்டு நல்லா வதங்கி வரணும். இந்த சொரா புட்டுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் தான். அதனால் வெங்காயமும் தாராளமாக சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா இது நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும். இந்த பூண்டு, வெங்காயம்லாம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயத்தோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்குல்ல, இந்த அளவுக்கு நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல சொரா புட்டு, அது மசாலாலாம் போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து இந்த சொராவை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடணும். இப்போ நம்ம சேர்த்துருக்க சொரா புட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டோடு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். இப்போ நல்லா இதை கலந்து விட்டுடலாம். இது போல் கரண்டியை அடியில் விட்டு விட்டு நல்லா கலந்து விட்டால் தான் நமக்கு இந்த வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாயோடு சேர்த்து இந்த சொரா புட்டு நல்லா கலந்து வரும். இது போல் கலந்து விடுற வரைக்கும் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதை நல்லா செவக்க விடணும். நம்ம சேர்த்துருக்க மிளகாயோட நெடியெல்லாம் நல்லா குறையிற அளவுக்கு நம்ம இதை நல்லா செவக்க விடணும். பக்கத்துலேயே இருந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்து நல்லா செவக்க விட்டு இதை நம்ம அப்படியே இறக்கலாம். இது போல் நல்லா அடியில் செவந்து வருதில் கடாயை இது போல் நல்லா அடியை கலரி விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் செவக்க வச்சு எடுத்தோன்னா நமக்கு நல்ல டேஸ்டியான சொரா புட்டு ரெடி ஆகிடும்.
இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது நல்ல கலர்லாம் மாறி உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடுச்சுல. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சொரா புட்டு நமக்கு எவ்வளோ சுலபமாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.